ஏன் தேவன் சொல்கிறார் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று? காரணம் என்ன? அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று வேதம் சொல்லு. அர்த்தம் என்ன? உன் இருதயத்தை நீ எல்லா காவலோடும் காத்துக்கொள்வாய், ஆனால் அந்த இருதயத்திலிருந்து நல்ல யோசனைகள் வரும். நல்ல யோசனை இருக்கிறதுனாலே உன்னுடைய பார்வை சரியாக இருக்கும், செம்மையானதாக இருக்கும். உன்னுடைய யோசனைகள் பரிசுத்தமாக இருக்கும். உன்னுடைய வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமாக இருக்கும். உன்னுடைய கரத்தின் கிரியைகள் பரிசுத்தமாக இருக்கும். உன்னுடைய நடைகள் பரிசுத்தமாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கிறது அந்த இருதயம் தான். அதனால தான் தேவன் சொல்கிறார், அந்த இருதயத்தை காத்துக்கொள் எல்லா காவலோடும். சாத்தான் மனுஷனை காட்டிலும் பலசாலி, இப்பிரபஞ்சத்தின் அதிபதி. கொஞ்சம் கவனக்குறைவாக இருப்பீர்களே அவன் உள்ள போயிடுவான். அவனுடைய வேலையே அந்த இருதயத்தை டார்கெட் பண்றதான். அவனுக்கு வேலையே என்ன? அந்த இருதயத்தை கெடுக்கிறது, அந்த இருதயத்தில் பொல்லாத யோசனைகளை போடுறது, அந்த இருதயத்தில் கசப்பான எண்ணங்களை போடுறது, அந்த இருதயத்தில் மன கடினம் உள்ளதான சிந்தனை உருவாகத்தக்கவாறு மன்னிக்க முடியாத தன்மைகளை உள்ள போடுறது, பொறாமையை விதைக்கிறது, எரிச்சலை விதைக்கிறது, பெருமையை விதைக்கிறது. இதான் அவனுடைய வேலை. காரணம் என்ன? அவைகள் எல்லாம் விதைத்து உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ளதான ஐக்கியத்தை உடைக்கிறதா அவனுக்கு வேலை.